ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். இன்று ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிதிநிலை அறிக்கையை மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்திருக்காங்க. அதுல வந்து முக்கியமா நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த அரசாங்கம் விவசாயிகள் வந்து போராட்டம் நடத்தினப்ப அவர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கான சட்ட ரீதியான ஒரு உத்தரவாதத்தை தருவோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில தான் முன்பு வந்து போராட்டம் வந்து விலக்கி கொள்ளப்பட்டது. ஆனா இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில ஒண்ணு விவசாய கடன் தள்ளுபடியும் அறிவிக்கப்படல, அதே போல விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை கொடுக்கறதுக்கான சட்டப்பூர்வமான அங்கீகாரம் எதுவும் கிடையாது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்எஸ்எம்இ சிறு குறு நடுத்தர தொழில்கள்ல குறிப்பா நம்ம கரூர், திருப்பூர், மதுரை பகுதிகளில் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு ஒண்ணு ஜிஎஸ்டி, இன்னொன்னு வந்து காட்டன் பிரைஸ் வந்து ரொம்ப பருத்தி விலை கடுமையா உயர்ந்திருக்குது. அந்த பருத்தி விலையை அதுக்கு ஹோர்டிங் இருக்குதுன்னு நம்ம பதுக்கல் இருக்குதுன்னு நம்ம தொடர்ந்து சொல்றோம். மத்திய நிதியமைச்சர் அவர்களையும் நம்ம சந்திச்சு சொன்னோம், அவருங்க அதை மறுக்கல. அப்போ வந்து அந்த மாதிரி காட்டன் விலையை குறைக்கிறதுக்கான எந்த விதமான முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகளும் இதுல எடுக்கல. சிறு குறு நடுத்தர தொழில்கள் தான் வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும். 3 செக்டார் தான் வேலை வாய்ப்புகளை உருவாக்குது இந்தியாவில். ஒண்ணு விவசாயம், இன்னொன்னு சிறு குறு நடுத்தர தொழில்கள், மூணாவது சேவைத்துறை. இப்ப இந்த 3 துறைகளுக்குமே பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்காக இந்த 3 துறைகளையும் பூஸ்ட் பண்ணக்கூடிய பாத் பிரேக்கிங் ரிஃபார்ம்ஸ் சொல்லக்கூடிய எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் இந்த பட்ஜெட்ல இல்ல 3 துறைகளுக்குமே. அடுத்து நம்ம பார்த்தோம்னா பிரைஸ் ரைஸ், கடுமையான பிரச்சனை வந்து மக்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து விலைவாசி உயர்வு. ஒரு சாதாரண உணவுப் பொருட்கள் நம்மளால டெய்லி பயன்படுத்தி தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயமா நம்ம பயன்படுத்த வேண்டிய உணவுப் பொருட்கள் இருந்து நிறைய விலை வந்து கடுமையா விலை ஏறி இருக்குது. விலைவாசியை குறைக்கிறதுக்கு பட்ஜெட்ல எந்த விதமான தீவிரமான திட்டங்களும் இல்லை. அதே போல வந்து 2 நல்ல விஷயம் நான் பார்த்தேன், அதையும் நான் சொல்ல விரும்புறேன். ஒண்ணு வந்து இந்த நடுத்தர வர்க்க மக்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்பை வந்து 12 lakhs வரைக்கும் இன்கம் டேக்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனோட டீட்டெயில வந்தப்புறம் தான் பார்க்கணும். ஏன்னா நீங்க ஸ்லாப் காட்டுறப்ப நீங்க வந்து 12 to 16 lakhs வந்து 15% டேக்ஸ்ன்னு காட்டுது. ஸோ அப்போ அது வந்து நம்ம பார்பியில தெளிவா பார்க்க வேண்டியிருக்கு. அதுல என்ன நான் சொல்ல விரும்புறேன்னா, மிடில் கிளாஸ் குறிப்பா நடுத்தர வர்க்கத்தை நீங்க வந்து ஒரு சக்கையா உறிஞ்சிட்டாங்க நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கம். நீங்க பாத்தீங்கன்னா விலைவாசி உயர்வு, வேலை வாய்ப்பின்மை, கல்வி, மருத்துவம், இந்த மாதிரி பல்வேறு துறைகள்ல வந்து கடுமையான ஒரு பாதிப்பு வந்து மிடில் கிளாஸ்க்கு இருக்குது. ஏன்னா அவங்க வாங்குற சம்பளத்துக்கும் அவங்க பண்ற செலவுக்கும் ரொம்ப கடுமையான ஒரு கைக்கு வாய்க்குமான ஒரு சூழல்ல தான் நடுத்தர வர்க்கமே இருக்க வேண்டிய சூழல் இருக்கு. அடுத்து நம்ம பாக்குறப்ப ஜிஎஸ்டி, நீங்க எதுல பார்த்தாலும் ஜிஎஸ்டி. கடலை மிட்டாயிலிருந்து சானிடரி நாப்கின் நம்ம போராடி எடுத்தோம். கடலை மிட்டாயிலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய மருந்துகள், உணவுப் பொருட்கள் எல்லாத்துலயும் பருப்பு, அரிசி, ஆஸ்பத்திரியில அவசர சிகிச்சை பிரிவு அனைத்துக்கும் ஜிஎஸ்டி இருக்கு. அந்த ஜிஎஸ்டில எந்த மாற்றமே பண்ணல. அப்ப நீங்க என்னதான் நீங்க டாக்ஸ் கொடுத்து மிச்சம் பண்ணா கூட நீங்க வந்து அன்றாடம் உங்களுக்கு வந்து ஒரு கொடுமையான வரி விதிப்பு சிஸ்டத்துக்குள்ள நம்ம இருக்கோம். அந்த வரிகள் மூலமா இந்த ஒரு பெரிய இழப்பை அந்த இழப்பை இந்த ரிபேட்னால ஈடு செய்ய முடியும்னு எனக்கு தோணல. பட் ஸ்டில் வந்து அது ஒரு சின்ன ஒரு ரிலீஃபாவது இருக்குது. ரெண்டாவது வந்து 36 உயிர்காக்கும் மருந்துகளுக்கு வந்து விலக்கு கொடுத்துருக்கோம் கஸ்டம் டியூட்டிலன்னு சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் பீரியட்ல இந்த மாதிரி உயிர்காக்கும் கேன்சர் மருந்து உட்பட இதுக்கெல்லாம் ஏற்கனவே கஸ்டம் டியூட்டில விலக்கு இருந்தது. நீங்க கேன்சர் 2014 மன்மோகன் சிங் அவர்கள் அரசாங்கம் ஆட்சி விட்டு போறப்ப கேன்சர் ட்ரக்ஸ் வந்து 10,000 ரூபாய்க்கு கீழே. 2014 மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சி முடிஞ்சு நரேந்திர மோடி ஆட்சி அவர்கள் பொறுப்பேற்று முதல் முறையா அவர் அமெரிக்கா போறார். போறப்பே 1 லட்சம் ரூபாய்க்கு கேன்சர் ட்ரக்கை ஏத்தி வித்துட்டு தான் அவர் போறார். ஸோ 10 ஆண்டு காலமா ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சியில குறைவா இருந்த மருந்துகளை 10 ஆண்டு காலம் மிகப்பெரிய விலைக்கு வித்துட்டு இப்ப அதை குறைச்சிருக்காங்கிறத நம்ம கவனத்துல கொள்ளணும். எனக்கு முக்கியமா நான் ஒண்ணு பார்த்தேன், சயின்டிபிக் டெம்பர் பத்தி ஒரு வார்த்தை சொல்றாங்க பினான்ஸ் மினிஸ்டர். ஐஐடியில வந்து நாங்க வந்து அந்த மாதிரி ஒரு இனோவேஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்காக நாங்க வந்து ஒரு திட்டம் வைக்கிறோம். அதே மாதிரி ஒரு பள்ளிக்கூடங்கள்ல சயின்டிபிக் டெம்பர் இம்ப்ரூவ் பண்றதுக்காக லேப்ஸ் கொண்டு வரலான் இருக்கோம், திங்கரிங் லேப்ஸ் கொண்டு வரலான் இருக்கோம்னு நினைக்கிறாங்க. இதை வந்து மெட்ராஸ் ஐஐடி இயக்குனர் பார்த்துருப்பாருன்னு நான் நம்புறேன். இந்த மாதிரி நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில தான் ஐஐடி எல்லாம் வந்து நீங்க கவ்யூரினை பத்தி பேசக்கூடிய ஒரு மோசமான ஒரு சூழல் இருக்கு. இன்னைக்கு சயின்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கு. நம்ம பார்த்தோம் இந்த வாரம் ஃபுல்லா என்ன நியூஸ் அப்படின்னா,
அமெரிக்காவில் இருக்கிற சாட் ஜிபிடிக்கும் இன்னைக்கு வந்து சைனா உருவாக்கிற டீப் சீக்குக்கும் எவ்வளவு பெரிய போட்டி இருக்கு. அந்த டீப் சீக் கம்பெனி உருவாக்குன ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வெளியிட்ட அடுத்து ஒரு நாள்ல அதே சைனாவில் அலிபாபா கம்பெனி அதை பீட் பண்ற இன்னொரு ஏஐ ஓப்பன் சோர்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ உலகமே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்குள்ள தான் போகுது. அப்படிங்கிறப்ப இந்தியா வந்து பொதுவாகவே வந்து நம்ம சாஃப்ட்வேர்ல சேவை துறையில ராஜீவ்காந்தி அவர்களுடைய கனவுல இருந்து மன்மோகன் சிங் அவர்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வரைக்கும் ஒரு 30% எம்ப்ளாய்மெண்ட் நம்ம சேவை துறையில இன்னைக்கு வந்து இன்கமையும் எம்ப்ளாய்மெண்ட்டையும் ஜெனரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி உலகம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு தான் மாறுது அப்படின்னா அதை நோக்கி ஒரு பெரிய விஷன் வந்து இந்த பட்ஜெட்ல நிச்சயமா இருந்திருக்கணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிற வார்த்தையை தவிர அந்த மாதிரி ஒரு சாட் ஜிபிடி மாதிரியோ இல்ல டீப் சீக் மாதிரியோ உருவாக்குறதுக்கான ஒரு எந்த விதமான திட்டமும் இந்த பட்ஜெட்ல பார்க்க முடியல. அது எனக்கு பெரிய ஒரு ஏமாற்றமா இருந்தது. உலகமே ஒரு புரட்டி போடக்கூடிய ஒரு நிகழ்வு அமெரிக்காவிலையும் சீனாலையும் நடந்துகிட்டு இருக்கிறப்ப அது பற்றி ஒரு பார்வையே நம்ம இல்லாம இருக்கிறதுங்கிறது ஒரு சரியான முடிவல்ல. அதுதான் இந்த பட்ஜெட்ல நம்ம விஷன் இல்லைன்னு சொல்றதுக்கு அதான் காரணம். பொதுவா வந்து ஒரு அதே மாதிரி பெண்கள் முன்னேற்றம்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கா நம்ம கேட்கிறோம். உலகெங்கும் பாத்தீங்கன்னா நிறைய ஜெண்டர் பட்ஜெட்டிங்கே வந்துருச்சு. நீங்க பட்ஜெட் போடுறப்பவே நீங்க ஒரு பெண்களுக்கு அதுல வந்து என்ன அந்த பட்ஜெட்ல எவ்வளவு ஒதுக்கீடு இல்ல வந்து ஒரு நாட்டினுடைய கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ல எவ்வளவு வந்து நம்ம பெண்களுக்கு ஒதுக்கீடு செய்யறோம் நிறைய நாடுகள்ல பட்ஜெட் போடுறாங்க. ஜெண்டர் பட்ஜெட்டிங்கே போட வேண்டிய ஒரு சூழல்ல உலகம் போய்கிட்டு இருக்கிறப்ப நீங்க வந்து ஒரு மெயின் பட்ஜெட்ல கூட ஒரு ஜெண்டரிங் பட்ஜெட்டுக்கான ஒரு ஃபிகரை நம்ம வந்து பார்க்க முடியல. அதே மாதிரி கல்வி, பொது மருத்துவம் இது ரெண்டும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது ரெண்டுக்குமான ஒரு இன்க்ரீஸ் இல்ல. மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 10,000 மருத்துவ இடங்களை வந்து நாங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் நம்ம சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல வந்து தமிழ்நாடு மாதிரி மாநிலங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்கு. ஏன்னா நம்ம ஏற்கனவே மெடிக்கல் சீட்டு நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இரஸ்பெக்டிவ் ஆஃப் த பார்ட்டி இன் பவர் நமக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு மெடிக்கல் காலேஜுங்கிறது மேண்டேட்ரி. டிஸ்ட்ரிக்ட் அனௌன்ஸ் பண்ண உடனே மெடிக்கல் காலேஜ் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அப்படி இருந்தா கூட உச்சநீதிமன்ற தீர்ப்புங்கிறது வந்து நம்ம மாநில இடஒதுக்கீட்டை வந்து எடுத்து நல்லிஃபை பண்ற மாதிரி ஒரு தீர்ப்பு வந்துருச்சு. பட் மிக நிச்சயமா ஒரு மாநிலங்கள் வளரணும் அப்படின்னா ஒன்றிய அரசாங்கமே போய் அந்த தீர்ப்பை கண்டெஸ்ட் பண்ணிருக்கணும். ஆனா அதை அவங்க வந்து பண்ணல. அதனால இந்த மாதிரியான சீட் இன்க்ரீஸ் பண்றப்ப நமக்கு அதுல என்ன பெனிஃபிட், தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலத்துக்கு என்ன பெனிஃபிட், நம்ம என்ன நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் காமராஜர் காலத்துல இருந்து பொது மருத்துவத்துல. ஸோ அந்த மாதிரி ஒரு கீ ஏரியால பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி அர்பன் பிளானிங் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மைக்ரேஷன் வந்து ஒரு கிராமங்கள்ல இருந்து நகர்ப்புறங்களுக்கு மக்கள் குடிபெயர்றது ஒரு பெருமளவுல நடக்குது. அதுக்கு ஒரு 15-20 ஆண்டுகளாகவே நடக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய நகர்ப்புற பாப்புலேஷனும் ஊரக மக்கள் தொகையும் ஏறக்குறைய ஒரே அளவில் இருக்கிறது நம்ம பாக்குறோம். ஸோ அப்போ அர்பன் பிளானிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அர்பன்ல எப்படி நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குவோம், அர்பன்ல இருக்கிற மக்களுக்கு எப்படி நம்ம வேலை வாய்ப்புகள் கொடுப்போம், அர்பன்ல வந்து ஒரு ரொம்ப ஃப்ரிஞ்சில் ஒரு ஸ்லம்ல வாழ்ற மக்களுக்கான ஹவுசிங் அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நம்ம எப்படி பண்ணுவோம், அந்த மாதிரி எந்த பிக் டிக்கெட் ரிஃபார்ம்ஸோ அந்த மாதிரி தாட் ப்ராசஸ் கூட இந்த பட்ஜெட்ல இல்லை. இது ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. 11வது பட்ஜெட் இந்த அரசாங்கத்தோட பாக்குறோம். நம்ம எல்லா பட்ஜெட்டுமே வந்து இந்த மாதிரி ஒரு விஷன் இல்லாம வர்றதுனாலதான் நமக்கு விலைவாசி ரொம்ப ஏறுது. இப்ப பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான பட்ஜெட்னு அவங்க பெருமையா சொன்னாங்க. பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான ஆட்சியில தான் வந்து இன்னைக்கு வந்து பிரதமர் மோடி அவர்களுடைய வயசை விட இந்திய ரூபாயின் மதிப்பு வந்து டாலருக்கு எதிராக அதிகமாகிக்கிட்டே போறதை நம்ம பாக்குறோம். ஸோ பொருளாதாரம் ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கு. அது வந்து நமக்கு வேலை வாய்ப்பின்மையிலையும் விலைவாசி உயர்வுலையும் வெளிப்படையா தெரியுது. ஸோ அதே மாதிரி அந்த பிசிக்கல் டெபிசிட்டை எப்படி அவங்க கண்டெயின் பண்ண போறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய கேள்வியா தான் இருக்கு. எக்கனாமிக் சர்வே நாள் வந்து எக்கனாமிக் சர்வேல ஒரு பாசிட்டிவ் நோட் இல்லை. அவங்க வந்து ஒரு பொருளாதாரம் ஒரு பெரிய தேக்க நிலையை சந்திக்குங்கிற மாதிரி தான் 6.3 to 6.8% growth தான் இவங்க எக்கனாமிக் சர்வே ப்ரெடிக்ட் பண்ணுது. இப்போ எக்கனாமிக் சர்வே எல்லாம் நம்ம ஒரு கொஸ்டின் பண்ற ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த எக்கனாமிக் சர்வேயே வந்து ஒரு பொருளாதாரத்தின் மீது ஒரு மிகப்பெரிய அழுத்தம் இருக்குன்னு சொல்றப்ப அந்த அழுத்தத்திலிருந்து எப்படி இந்திய பொருளாதாரத்தை காப்பாத்துறது அப்படிங்கிறதுக்காக ஒரு திட்டம் இருக்கணும். அந்த திட்டம் இந்த பட்ஜெட்ல இல்லைங்கிறது வருத்தமா இருக்கு. சுருக்கமா சொல்ல போனா இது வந்து ஒரு விவசாயிகள், சிறு குறு தொழிலை நடத்துபவர்கள், தொழிலாளர்கள், அதே போல மாணவர்கள், பெண்கள் இவர்களுக்கான ஒரு எந்த விதமான சிறப்பு திட்டங்களும் இதுல இல்லைங்கிறது ஒரு விஷயம். ஓவராலா வந்து பொருளாதாரத்தை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு தொலைநோக்கு திட்டமுள்ள பட்ஜெட்டா இது இல்லைங்கிறது வருத்தமா இருக்கு. இதுல பொதுவான பார்வைன்னு தாண்டி தமிழ்நாடு சார்ந்த பார்வையும் ரொம்ப ரொம்ப முக்கியமா அதை நான் சொல்லணும். தமிழ்நாடு சார்ந்த அறிவிப்புகள், ஏன்னா பீகார் பத்தின வார்த்தை அப்படின்றது கிட்டத்தட்ட 15 முறைக்கு மேல உச்சரிக்கப்பட்டிருக்கு. 8 திட்டங்களுக்கு மேல தனியா பீகாருக்கு மட்டும் அறிவிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அப்படின்ற வார்த்தை பட்ஜெட்ல எப்படி பார்க்கப்படுது, என்ன மாதிரியான அறிவிப்புகள்லாம் வந்திருக்கு?
இல்ல நாங்க பட்ஜெட் அவங்க வாசிக்கிறப்பே வந்து நாங்கெல்லாம் இது ஒரு பீகார் பட்ஜெட்டு, பீகார் சட்டசபையில உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு நாங்க குரல் எழுப்பினோம். தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து நம் ஒரு 3-4 இடங்கள்ல நம்ம தொடர்ந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நமக்கு நிதி எப்படி ஒன்றிய அரசாங்கம் நம்மளுக்கு எதிரா இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஒண்ணு, நமக்கு மெட்ரோ திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு வரல. 2வது, PM ஸ்ரீ மாதிரி கல்விக்கான நிதி ஒதுக்கீடு நமக்கு வரல. அடுத்து வந்து நேச்சுரல் கெலாமிட்டிஸ்னால தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய ஒரு பாரத்தை வந்து ஏற்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. ஒரு நயா பைசா இன்னைக்கு வரைக்கும் நமக்கு வந்து நேச்சுரல் கெலாமிட்டில இருந்து வரல. அதே மாதிரி நமக்கு ஜிஎஸ்டி வந்து நம்ம வந்து ஒரு பொதுவாகவே இந்த ஜிஎஸ்டியோடைய அமைப்பே வந்து இது வந்து பொருள்களை உற்பத்தி பண்ற மாநிலங்களுக்கு எதிராக இருக்கிற மாதிரி தான் இந்த அமைப்பையே இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ஜிஎஸ்டியில் நமக்கு பெரிய இழப்பு ஏற்படுது. 5 ஆண்டு காலம் முடிஞ்சிருச்சு. இப்போ 5 ஆண்டு காலம் வரைக்கும் தான் நமக்கு அந்த ஜிஎஸ்டியோட நமக்கு காம்பன்சேஷன் நம்ம கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ இந்த 5 ஆண்டு காலம் முடிகிற ஒரு சூழல்ல பொதுவாகவே வந்து நம்ம 28 பைசா தான், நம்ம 1 ரூபா கொடுத்தோம்னா 28 பைசா தான் தமிழ்நாட்டுக்கு வருது. அப்படிங்கிறப்ப தமிழ்நாடுங்கிற வார்த்தை மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுக்குன்னு சிறப்பு திட்டங்கள் எதுவுமே பட்ஜெட்ல இல்லைங்கிறது ஒரு பெரிய ஏமாற்றமா இருக்குது. தொடர்ச்சியா வந்து ஒன்றிய அரசாங்கம் தமிழகத்திற்கு எதிராக இருக்கிறதுங்கிறது நமக்கு தெரிஞ்சதுதான். அது இந்த பட்ஜெட்டும் ஒரு விதிவிலக்கு இல்லைங்கிறத வருத்தத்தோட சொல்ல விரும்புறேன். நான் இன்னொரு மிக முக்கியமான கேள்வி, கடந்த 2 ஆண்டுகளாகவே இந்திய ரயில்வே துறை சந்திக்கக்கூடிய விபத்து அப்படின்றது வந்து எண்ணிலடங்காததா இருக்கு. ஏராளமான நிதி சார்ந்த இழப்புகளும் ஆகுது, உயிரிழப்புகளும் ஆகுது. ரயில்வே பட்ஜெட் இப்ப தனியா கிடையாது, இது கூட சேர்ந்து இருக்கு. ரயில்வே துறைக்கு அதுவும் குறிப்பா இந்த அவங்களுடைய கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்கான ஏதேனும் அறிவிப்புகள் வந்திருக்கா? இல்ல, பொதுவாகவே எப்படின்னா நம்ம காங்கிரஸ் யூபி அரசாங்கம் இருக்க வரைக்கும் ரயில்வே பட்ஜெட் தனியா இருக்கும். அப்ப அந்த ரயில்வே பட்ஜெட்டை நம்ம வந்து விரிவா படிக்க முடியும். ஒரு எவ்வளவு ரயில்வேக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க, கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நிதி ஒதுக்கீடு அதிகமாக இருக்குதா குறைஞ்சிருக்கா, இல்ல குறிப்பு தமிழ்நாடு மாதிரி மாநிலங்களுக்கு, இல்ல தமிழ்நாடு மாதிரி மாநிலங்கள்ல கரூருக்கு இந்த மாதிரி இடங்களுக்கு என்ன மாதிரியான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு, புதிய ரயில்கள் விடப்பட்டிருக்கா, இது எல்லாமே நம்ம பார்க்க முடியும். ஆனா நரேந்திர மோடி அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் ரயில்வே பட்ஜெட்டையே ஒழிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல்ல நீங்க வந்து நாளைக்கு ரயில்வே துறையோட டிஎஃப்ஜி டிமாண்ட்ஸ் அண்ட் கிராண்ட் வர்றப்பதான் நம்ம அதை பத்தி டீட்டெயிலா தெரியும் நான் நினைக்கிறேன். பட் ஸ்பெசிபிக்கா அவங்க வந்து ரயில்வேக்கு இவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கோம் அப்படின்னு எதுவுமே சொல்ல. எந்த அதுல பாத்தீங்கன்னா எதுக்குமே இல்லை. நீங்க வந்து அது அவங்க ஒரு ஒன்லைனா தான் எல்லாத்தையும் போறாங்களே. இந்த பட்ஜெட்டை கவனிச்சீங்கன்னா ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் இருந்தது. இந்த பட்ஜெட்ல நீங்க எல்லா மினிஸ்ட்ரியில இருந்தும் அவங்களுடைய அமைச்சர் அந்தந்த குறிப்பிட்ட அமைச்சகங்களுடைய டாக்குமெண்ட்ல இருந்து ஒரு பேராகிராஃப் எடுத்து அதுல இருந்து யூனியன் பட்ஜெட்டை தயாரிச்ச மாதிரி தான் நீங்க ஆரம்பத்துல இருந்தே இன்னைக்கு இந்த பட்ஜெட் படிக்கப்பட்டது. ஒரு வழக்கமா வந்து யூனியன் பட்ஜெட்டுங்கிறது யூனியன் பட்ஜெட்ல இருந்துதான் மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு மற்ற மினிஸ்ட்ரிக்கான விஷன் வந்து போகும். ஆனா இது வந்து ரொம்ப அதுக்கு தலைகீழா வந்து மற்ற டிபார்ட்மெண்ட்ல இருந்து நாங்க இந்த ஸ்கீம் மாதிரி இருந்தது. ஒரு ஸ்கீமை படிக்கிற மாதிரி தான் அவங்க படிச்சாங்களே ஒழிய அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல இந்த ஸ்கீம் பண்ணிருக்கு, இப்போ ஸ்கீம் இருக்குதுன்னு அவங்க சொன்னாங்க. இந்த பட்ஜெட்ல இவ்வளவு அலோகேஷன், அதுல இவ்வளவு வரும்னு ஒரு அதனாலதான் நம்ம பிக் டிக்கெட் ரிஃபார்ம்ஸ் இல்லைன்னு நம்ம சொல்றோம். நேற்று நாடாளுமன்றத்தில் கலந்துரைக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொன்னார்னா, ஏழை மக்கள், நடுத்தர மக்கள், உயர் பிரிவினர் எல்லாரையும் கருத்தில் கொண்டு அவர்களுடைய மேம்பாட்டிற்காக நாளைக்கு தாக்கல் பட இருக்கிற அந்த பட்ஜெட்டை நாங்கள் தயாரிச்சிருக்கோம் அப்படின்னாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் போது தொடக்கத்தையும் சொன்னாங்க, இதே மாதிரி பிரதமர் பேசினதே தான் பேசினாங்க. ஸோ அவங்க சொல்றதபடி இந்த பட்ஜெட் தயாரிக்கப்பட்டிருக்கா இல்லையா, ஏமாற்றம் கொடுத்துருக்கா? இல்லை, அவங்க சொல்ற மாதிரி எதுவுமே இருக்காது. 15 லட்ச ரூபா கொடுக்குறோம் நாங்கள் கொடுத்தாங்களா? 2 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குறோம் நாங்கள் உருவாக்குனாங்களா? இல்லை 11ஆம் பட்ஜெட் வந்துருச்சு. அப்படி ஏதாவது உருவாக்குறதுக்கு இந்த பட்ஜெட்ல ஏதாவது திட்டமாவது இருக்குதா? அதனால அவங்க சொல்றதுக்கும் எப்பவுமே செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இதுல குறிப்பா இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, பட்ஜெட்ல நிறைய இடங்கள்ல வந்து மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ், ஷிப்பிங், போர்ட், துறைமுகங்கள், விமான நிலையங்கள், நீங்க கனிம வளங்கள், இதை ஒட்டின நிறைய அறிவிப்புகள் வந்ததை நீங்க பார்த்திருக்க முடியும். இது எல்லாமே வந்து திரு அதானி அவர்களுக்கு மொனோபொலியா இருக்கிற துறைங்கிறது நம்ம மறந்துடக்கூடாது. நீங்க விமான நிலையங்களா இருக்கட்டும், துறைமுகங்களா இருக்கட்டும், கனிம வளங்களா இருக்கட்டும், கனிம வளங்கள்ல பெரும்பான்மையான அதானி நிறுவனங்கள் வருது. ஆமா, அதானிக்கு என்ன போய் சேரணுமோ அது இந்த பட்ஜெட்ல போய் சேர்ந்திருக்குது. ஆமா, ஆனா வந்து சாதாரண ஏழை எளிய விவசாயிகளுக்கு, நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த மக்களுக்கு, இல்ல பெண்களுக்கு, மாணவர்களுக்கு நம்ம பார்த்தோம்னா, தொழிலாளர்களுக்கு, சிறு குறு தொழில்கள் நடத்துறவங்களுக்கு பார்த்தோம்னா இதுல ஒண்ணும் இல்லை. இந்த பட்ஜெட் வழக்கம் போல வந்து சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, நடுத்தர வர்க்க முலாம் பூசப்பட்ட ஒரு நரேந்திர மோடி அவர்கள் பாஜகவின் நண்பர்களுக்கான பட்ஜெட் தான் நான் நினைக்கிறேன். இப்ப டெல்லியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா, போன 20 வருஷம் 28 வருஷமா காங்கிரஸ், அதுக்கப்புறம் ஆம் ஆத்மி 10 வருஷமா இருக்காங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 15 வருஷமா காங்கிரஸ் இருந்தாங்க. பாஜக
பார்த்தீங்கன்னா 1990 அந்த பீரியட்ல தான் இருந்தாங்க. ஸோ பாஜக வந்து டெல்லியை பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டெல்லியை பிடிக்கிறதுக்கு இந்த பட்ஜெட் வந்து உதவுமா? இல்ல, இந்த மிடில் கிளாஸ்ங்கிற வேர்டு வந்து டெல்லியை குறி வச்சு வர்றதா நான் நினைக்கிறேன். பட் ஆனா வந்து இந்த பட்ஜெட்டுக்கு வெளியில போய் பேச வேண்டியிருக்கு. இந்த கேள்விக்கு பதில் சொன்னா, தேர்தல்ங்கிறத வந்து பாஜக அணுகிற விதம் வேற மாதிரி இருக்கு. நீங்க நாங்க மகாராஷ்டிரா கடந்த முறை தெலுங்கானா தேர்தல்ல இருந்து இந்த முறை இல்லை, அதுக்கு முன்ன கடந்த தெலுங்கானா, அப்ப நடந்த மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் உள்ளிட்ட தேர்தல்களை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சொல்ற அதே குற்றச்சாட்டை இப்ப ஆம் ஆத்மியும் சொல்லியிருக்காங்க. வாக்காளர் பட்டியலிருந்து இருந்து எதிர்கட்சிகளுக்கு விழக்கூடிய ஓட்டுன்னு கணிக்கிற 25 லட்சத்துல இருந்து 40 லட்சம் வாக்குகள் நீக்கப்படுது. அந்த மாநிலத்திலேயே இல்லாத அல்லது அந்த தொகுதியிலேயே இல்லாத ஒரு 25 லட்சம் வாக்குகள் சேர்க்கப்படுது. ஸோ அந்த தேர்தல்ங்கிறது இன்னைக்கு வந்து நம்ம வாக்காளர் பட்டியல் வெளியாகிறப்பவே அந்த தேர்தலுடைய தன்மை வந்து அடிபட்டு போயிருந்தீங்க, ஒரு நடுநிலையான தன்மை. ஸோ அதனால வந்து தேர்தல் முடிவுகள்ங்கிறது வந்து ஒரு தனியா நம்ம ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த வேண்டிய அளவுக்கான ஒரு தேவை இருக்கிற விஷயம். நான் யூனியன் பட்ஜெட்டோட அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த நடுத்தர வர்க்கம்ங்கிறது வந்து டெல்லி தேர்தலுக்காகவும், பீகாருங்கிறது வரவிருக்கிற பீகார் தேர்தலுக்கான பட்ஜெட் தான். தமிழ்நாட்டுல வந்து 2026 தேர்தல் வருதுன்னா கூட தமிழ்நாட்டுல எப்படியும் தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவுக்கு ஓட்டு போட போறது இல்லை. அதனால அவங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு எதிரான ஒரு விரோதமான போக்கை அவங்க தொடர்ந்து கடைபிடிக்கிறாங்க. இந்த பட்ஜெட் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரிதான் இருக்கு.